அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2 பார்க்க போகிறோம். ரெண்டாவது டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்க ஒரு கொஷினுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் இதில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 1 hour நம்மளுக்கு டைமு. ஒன் ஹவர் டைமு இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். நம்ம லேட் பண்ண வேணாம், டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பாராட்ட பெற்றவர் யாருன்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி. வானம்பாடின்னு வந்துச்சுனாலே அது யாருன்னா முடியரசன் தான் கரெக்டான ஆன்சர். முடியரசன் தான் வானம்பாடி. நெக்ஸ்ட்டு, தன் பொருணை புனல் நாடு என்ற சேக்கிலாரால் புகழப்படும் மலைவளம் மிகுந்த ஊர். அதாவது மலைவளம் மிகுந்த ஊர்னு வந்துச்சுனாலே திருநெல்வேலி. நெக்ஸ்ட்டு, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? பி.சே. குப்புசாமி. பி.சே. குப்புசாமி தான் ஜெயகாந்தனோடு பி.சே. குப்புசாமி எழுதியிருக்காரு. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், தன்மை நவர்ச்சி அணியின் வகை. தன்மை நவர்ச்சி அணியின் வகை 4 வகைப்படுமா? தன்மை நவர்ச்சி அணி 4 வகைப்படும். நெக்ஸ்ட் என்ன கொஷினா? 5th கொஷின்ப்பா. சியான்சிக்கு பலி என்ற சிறுகதையை படைத்தவர். சியான்சிக்கு பலி அப்படின்ற சிறுகதையை படைத்தவர் யாருன்னா, சியான்சிக்கு பலின்னா புது நேமாக இருக்குல்ல அது பார்க்கும்போதே. ஸோ அதனால் நான் பிச்சை முத்து, நான் பிச்சை மூர்த்தி அவர் தான் சியான்சிக்கு பலி என்ற நூலை எழுதியிருக்கார். நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின், மூச்சு பயிற்சியோ உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லியிருக்காரு. மூச்சு பயிற்சி தான் வாழ்நாளை நீட்டிக்கும்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. 6வது கொஸ்டினுக்கு திருமூலர் தான் என்ன சொல்லியிருக்காரு? விரல்கள் 10 மூலத்தலம்னு சொல்லியிருப்பாரு. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறினார். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், ஓகே, செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற சொல் அச்சொல்லில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருளை விளக்கும் அணி. அதாவது செய்யுள்ள ஓரிடத்துல நின்று சொல்லு பல இடங்களில் ஒரு சொல்லோடு சென்று பொருத்தி பொருளை விளக்கும் அணி. அது என்ன அணினா தீவக அணி. தீவக அணி தான் என்ன பண்ணுது? சொல்லில ஓரிடத்துல நின்றுட்டு உள்ள சொற்களோடு சேர்ந்துட்டு பொருளை விளக்குது. அதான் தீவக அணி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இது ஊர் செழிக்க தமிழ் செய்யும் உழைப்பாளிகள். ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள். 8க்கு ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இது என்னன்னு பாருங்கள், நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இத்து வந்திருக்கா? ஓகே, ஆனால் இங்கே இத்து வரல பாருங்கள். ஊர் செழிக்க இத்து வரணுங்க. அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட்டு இதுவும் அதுதான், ஊர் செழிக்க தொழில், இதுவும் வரல. இதுவும் தப்பு. இங்கே என்ன பிரச்சனைனா, இதுக்கு என்ன பிரச்சனைனா, தொழில் செய்யும் உழைப்பாளிகள் ஊர் செழிக்க இச்சு வந்திருக்கு. இச்சு வரக்கூடாது. அப்போது இதுவும் தப்பு. அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 9வது விஷயம், உயிர்த்தொடர் குற்றியலைகளத்தை தேர்க. உயிர்த்தொடர் குற்றியலைகளத்தை தேர்க. அப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, முதுகு தான் கரெக்டான ஆன்சர். முதுகு தான் கரெக்டான ஆன்சர். ஊர் செழிக்க உயிர்த்தொடர் குற்றியலகரம்னா முதுகு. நெக்ஸ்ட்டு ஊறு பொருளினோட இலக்குவன குறிப்பு தருக. ஊறு பொருள் வந்திருக்கு. இப்போ 10க்கு 3 ஓகேவா? உரிச்சொடர் தான் உருப்பொருள். உருப்பொருள்னா இது ஊறு பொருள் இல்லை, உருப்பொருள். உருப்பொருள்னா உரிச்சொல் தொடர். ஓகேவா? பின்வரும் பொருந்தாத இணையை தேர்க. பின்வரும் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கிறது 11க்கு 2 மின்சாரப்பூ ஆதவன். இதுதான் பொருந்தலை. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் தான். சூடாக பூ சூடாகுங்க அப்படின்னா நச்சின் நாடன் தான்.
அன்பளிப்பு அப்படின்னா அழகிற் சிரிப்பு தான், அழகிரி சாமி தான். அன்பளிப்புனா அழகிரி சாமி தான். இதில் வந்து மின்சார பூன்னா ஆதவன் கிடையாது. 12 இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் குறித்த அறிஞர் யார்? இந்த பெரியவரோட பக்கத்தில் தான் உட்காந்து அடிநிழல்லே உட்காந்து நம்ம கற்றுக்கணும், தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது சாமிநாதர், உவே சாமிநாதரோட பெரியவர் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, அருமை உடைய செயல் இளங்குறனடி பொருத்தமான வாய்ப்பாடு வரிசை. அருமை உடைய சொல் அப்படின்னு என்னது 13க்கு புளிமா புளிமா மலர். இதான் வந்து அருமை உடைய சொல்லோட இக்குறளடிக்கு பொருத்தமான வாய்ப்பாடு அது புளிமா புளிமா செயல் மலர். நெக்ஸ்ட், வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசின்னு வந்துச்சுனாலே 10 ஊசின்னு வந்துச்சுனாலே 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், முதல் உலக தமிழ் மாநாடு எந்த நடைபெற்ற நாடு? முதல் உலகத்தமிழ் மாநாடு வந்து மலேசியாவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட், இந்திய தேசிய இராணுவத்தில் இதயமும் அந்தமாகவும் தமிழர்களால் தான் என்று கூறியவர் யார்? இந்திய தேசிய இராணுவம் வந்து அவருக்கு வந்து இதயமும் ஆத்மாவுமான தமிழர்கள் தான் அப்படிங்கிறது யார் சொன்னார்? 11க்கு தில்லான் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னவர் வந்து தில்லான். நெக்ஸ்ட், மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. மேல்வாய் இருக்குல்ல, அதோட நாக்கிலோட நுனி பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மிகுதும் போது என்ன வந்து நடக்குது அப்படின்னா நாக்கு வந்து மேலே படும்போது என்ன இருக்கும்? 17க்கு 1 இன்னும் இற்றும் வந்து நாக்கு வந்து மேல் பகுதியை தொடும். நெக்ஸ்ட்டு, விகார புணர்ச்சி அல்லாத சொல்லை தேர்க. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்க. ஓகே, பெண்மலை இதுதான் வந்து விகார புணர்ச்சி இல்லை, மிச்செல்லாம் விகார புணர்ச்சி இருக்குது. மரவேர், கற்குவியல், வாழை தோட்டம் இதெல்லாம் வந்து வருது. நெக்ஸ்ட்டு 19, மூடுபனி இலக்கண குறிப்பை தேர்க. மூடுபனி இலக்கண குறிப்பை தேர்க அப்படின்னா வினைத்தொகை தான் மூடுபனி. நெக்ஸ்ட்டு 20, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இத்தொடரில் பயின்று வரும் அணி என்ன? அண்ணாவை வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடரில் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. 20க்கு தான் கருத்தாக பெயர். கருத்தை சொல்கிறாங்க. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் கருத்தாக பெயர். நெக்ஸ்ட்டு, பின்வரும் சரியான அகரவரிசையை தேர்க. பின்வரும் சரியான அகரவரிசையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகரவரிசைனால என்ன சொல்லுவோம்? ஆமாம், 5, 1, கண்ணன், திறகு, நன்றி இதெல்லாம் வந்து அகரவரிசை. அப்போ ஃபஸ்ட்டு 5 வந்துருச்சு, அப்புறம் 1 வருது, 5, 1, கண்ணன், சிறகு, நன்றி இதெல்லாம் வந்து அகரவரிசை. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் பொதுமொழி அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் பொதுமொழி அல்லாதது எதுனா படுக்கை தான் பொதுமொழி கிடையாதான். மிச்சலாம் பொதுமொழி. வைகை, வேங்கை, பலகை இதெல்லாம் வந்து பொதுமொழி. படுக்கை மட்டும் கிடையாது, பொதுமொழி கிடையாது. கழித்த பொருள் கேள்வியினான் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. கழித்த பொருள் கேள்வியினான் 23க்கு 2. வினையாளனும் பெயர் தான் வந்து கழித்த பொருள் கேள்வியினான் அப்படின்னு வருது. வினையாளனும் பெயர். எல் என்பதன் பொருள் என்ன? 24க்கு கதிரவன். நெக்ஸ்ட், ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து எது? 25க்கு பிரிது மொழிதல் அணி தான் வந்து ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட், கருதப்பட்ட ஓவியங்களை தமிழில் முதலில் வெளியிட்ட இதழ். கருத்துப்பட
ஓவிய கலை தமிழில் முதல் வெளியிடப்பட்ட இதழ் எதுன்னு கேட்குறாங்க. கருத்துப்படம்னாலே இந்தியா அப்படிங்கிறதுல வந்து கருத்துப்பட ஓவியங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்வருவற்றுள் முன்னிலை பெயர்களை தேர்க. முன்னிலை பெயர்னானது நீ நீர் தான் வந்து முன்னிலை பெயர். நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் வந்து இரா இளங்கோமரனார் தான் வந்து திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். நெக்ஸ்ட்டு சந்தனாரை தண்டால் ஆசன் சந்தன் நூற்றுப்புலவர் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? தண்டமிழ் ஆசான்னு இந்த சாந்தன் வந்து கூறியிருக்காருல, ஒரு புலவர், நன்னூல் புலவர். அது யார் அப்படின்னா சாந்தன நன்னூல் புலவர். அண்டு தண்டமிழ் ஆசான்கிறத இந்த சந்தானரை வந்து புகழ்ந்த கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான் கூறியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஐரோப்பா மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்ற முதலில் கூறியவர் யார்? ஐரோப்பா மொழிகள்லாம் இருக்குல்ல, அந்த மொழியோட வடமொழி வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து யாருன்னா அறிஞர் வில்லியம் ஜான்ஸ் தான் வந்து ஐரோப்பிய மொழிகளோடு வடமொழிகள் தொடர்புடையது சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு தான் ஒரு 20 கொஸ்டின் பொறுத்து வருமா, பொறுத்து விடை தெரிக. அப்துல் நேற்று வந்தான். இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். அப்துல் நேற்று வந்தான்னா என்ன வருது? 1க்கு பி தன்வினை தொடர், அதான் அப்துல் நேற்று வந்தான். அப்புறம் 2க்கு 3 உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அது வந்து 3 செயற்பாட்டு வினைத்தொடர். அப்புறம் வந்து குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை வினைத்தொடர். அதே பூக்களை பறிக்காதீர், இது கட்டளை தொடர். நெக்ஸ்ட்டு 32வது கொஷினு பொருத்தி விடை தேர்க. குடமுல, செகண்டு, சாளரா, சங்கு இதெல்லாம் இருக்குது. 32க்கு 2 வந்து ஆன்சர் வருது. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகே, இதுக்கு என்னென்னா குடமுழகு அப்படின்னா 3 என்ன இருக்குது? பஞ்சமகா சப்தம் தான் வந்து குடமுலா. அப்புறம் வந்து சகண்டு பி சகண்டுன்னா 4 சோமங்கலம். நெக்ஸ்ட்டு சாளரா அப்படின்னா பாண்டில் வந்து சாளரா. சங்குன்னா பணிலம். நெக்ஸ்ட்டு பொருத்தி விடை தெரிக. பகை புறந்து கொடுத்த பட்டின மண்டபம் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஈருமின்றி. இதுக்கெல்லாம் என்ன வரும்னா எத்தனை கொஷின்? 33வது கொஷினா? ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. அப்போது என்ன வரும்? 1க்கு 3 வருது. புகை புறந்த கொடுத்த பட்டின மண்டபம் வந்து 1க்கு 3. 1க்கு 3 சிலப்பதிகாரம் தான் வந்து பகை புறந்து கொடுத்த பட்டின மண்டபம். ஓகேவா? அப்புறம் வந்து பட்டின மண்டபத்து பாங்கு அப்படின்னு சொன்னது வந்து மணிமேகலை. பட்டின மண்டபம் ஏற்றினை பட்டின மண்டபம் ஏற்றினை அப்படின்னு வர்றது வந்து திருவாசகம். பண்ண அருள் கலைத்தெறி மண்டபம் அப்படின்னா கம்பராமாயணம். கலைத்தெறி அப்படின்னா கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிதான். நெக்ஸ்ட்டு தமிழர்களின் பண்பாடும் தமிழர்கள் வரலாற்று தமிழர் பண்பாடு தொல்லியல் நோக்கி சங்க காலம் தமிழர் சால்பு அப்படின்னு சொன்னவர் வந்து 34க்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அதுக்கு என்ன வருது ஆன்சரு? தமிழர் நாகரிகமும் பண்பாடும்னா ஏக்கு 2. தட்சிணாமூர்த்தி தான் வந்து தமிழர்கள் நாகரிகம் பண்பாடு சொல்லியிருப்பாங்க. தமிழர் வரலாறு பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா
ராசமாணிக்கனார் வந்து தமிழர்கள் பண்பாட்டை பற்றி பேசியிருப்பார். தொல்லியல் நோக்கி சங்க காலம்னா ராஜன். தமிழர் சால்பு அப்படின்னா சு வித்யானந்தன். நெக்ஸ்ட் 35 கொஸ்டின். கவிஞர் தமிழ் ஒளி ஈரோடு தமிழப்பன் பாரதிதாசன் பிச்சமுத்து. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இது பொறுத்துமா 35க்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. என்னன்னா கவிஞர் தமிழ் மொழிட்டு அப்படின்னா 2 தமிழர் சமுதாயம். ஈரோடு தமிழப்பன்னா ஆப்ஷன் 1 வணக்கம் வள்ளுவா. வணக்கம் வள்ளுவா. பாரதிதாசனா தமிழகம். பிச்சமூர்த்தினா கட்டர கவிதை. 36வது கொஸ்டின். 36வது கொஸ்டின் வந்து நாகூருமி அப்படின்னா 36வது கொஸ்டினா ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. அப்போ என்ன வரும்? நாகூருமின்னா 7வது சுவை. வேணுகோபால்னா மீட்சி விண்ணப்பம். உமா மகேஸ்வரினா கற்பாவை. கந்தசாமினா சந்தகுமாரி. நெக்ஸ்ட்டு 37வது கொஸ்டின். காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னா 37க்கு 4வது தான் ஆன்சரு. அப்போ காலின் பின் சென்று அப்படின்னா 1க்கு 3. பெருநாட்டுப்படை. அல்லின் ஆயினும் விருந்துவர் உவக்கும் அப்படின்னா நற்றிணை. பலர்புகு வாயில் அடைத்த கடவுணர் அப்படின்னா குறுந்தொகை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுள்ள மேன்மேலும் முகமலர்ந்த மேலாளர் போல அப்படின்னா கலைஞத்து பரணி. பொருத்தி விடை தேர்க 38க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரி, கவிஞர் அறிவுமதினா 2. கவிஞர் அறிவுமதினா ஆப்ஷன் 2 நட்பு காலம். கிருபணதாவாரியார்னா 3 திருக்குறள் கதைகள். பிரளயம் அப்படின்னா கல்வியின் நாடகம். மாலாலா அப்படின்னா கரும்பலகை யுத்தம் தான் மாலாலா. நெக்ஸ்ட் பொருத்தி 39க்கு வந்து ஆன்சரு சி தான். இப்போ என்ன வரும்? தீபம்னா மலர்கள். மயில்னா நடனம். பன்றினா கிழக்கு. யானைனா மதுரதாளை. பொருத்தி விடை தேர்க 40க்கு. பொருத்தி விடை தேர்க 40க்கு என்ன ஆன்சர்னா 1 தான் ஆன்சரு. ஸோ 1க்கு வந்து தண்ணீர்னா என்னது? தண்ணீர் குடி. பால் பருகு. பூ கொய். இலை பறி. நெக்ஸ்ட்டு பொருத்தி விடை தெரியுங்க 41வது கொஷினு. 41க்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே. முகில் அப்படின்னா என்னது? முகில் மேகம். சேகரம் அப்படின்னா கூட்டம். விண்ணம் அப்படின்னா சேதம். காலன் அப்படின்னா யமன். நெக்ஸ்ட்டு 42வது கொஷின். 42க்கு வந்து 4வது தான் ஆன்சரு. அப்போ என்ன வரும்? இன்பம் தரும் அப்படின்னா பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்றி. அப்போ வந்து பயனின்றி அழிவது இருக்கு. நற்பண்பில்லாதவர் பெற்ற பெருஞ்செல்வம். பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு வந்து பெருமையை அளிப்பது. நெக்ஸ்ட்டு 43வது கொஸ்டினுக்கு வந்து எத்தனாவது ஆன்சரு? 4 தான் ஆன்சரு. ஓகே. அப்போ வாரணம்னா யானை.
சிங்காரம் அப்படின்னா அழகு. பரி அப்படின்னா குதிரை. கமுகு அப்படின்னா அது பாங்கு தான் கமுகு. நெக்ஸ்ட்டு பொருத்தி விடை தேர்க. 44வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அப்போ என்ன வரும்? மாமலை போற்றுதல் போற்றுதும். மாமலை போற்றுதுன்னா இளங்கோவடிகள். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா திருவள்ளுவர். சனி நீராடுனா ஔவையார். குளிர குடைந்து நீராடி அப்படின்னா ஆண்டாள். 45க்கு வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஓகே. படுக்கை ஆகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தூங்கிக் கொண்டு படுக்கை ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து படுக்கை ஆகிறதுனா 3, படுக்கை ப்ளஸ் ஆகிறது. தூக்கி கொண்டுன்னா 1, தூக்கி ப்ளஸ் கொண்டு. விழித்தெழுந்து அப்படின்னா விழித்து ப்ளஸ் எழுந்து. குணலெல்லாம் அப்படின்னா குணங்கள் எல்லாம். வெரி ஈஸியாக இருக்குல்ல. அப்புறம் 46வது கொஸ்டின். 46க்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே. அப்போ என்ன வருது? சாலா அப்படின்னா சிறந்தது. கடி அப்படின்னா நகர். நனி அப்படின்னா நன்று. தவ அப்படின்னா சிறிது. நெக்ஸ்ட்டு ஒளி பொருள் வேறுபாடு இருந்து பொருளை இருக்க. குடலாகிடம் இருப்பது. 47க்கு வந்து பி தான் ஆன்சர். ஓகே. பி தான் ஆன்சரா? 47க்கு பி தான் ஆன்சரு. அப்போ 1க்கு குடாகிடம் இருப்பது வாள். குரங்கிடம் இருப்பது வாள். குரங்கிடம் இருப்பது வந்து வாளாம். அதே மன்னரிடம் இருப்பது வந்து வாள். அந்த வாள். வாள் இந்த இல்லு வந்துச்சுன்னா குரங்கிட்ட இருக்குது. இந்த இல்லு வந்துச்சுன்னா வாள், இந்த கற்ற வாள். துன்பமான திறமை வந்து கலை தான் துன்பமான திறமை. பயிர் அல்லாத தாவரங்கள் கலை. நெக்ஸ்ட் 48க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. அப்போ என்ன வரும்? மயிலுருத்து அப்படின்னா மயங்கி செய். நெக்ஸ்ட்டு பிராணசாம்னா உயிர்வலி. நோபி அப்படின்னா 1, சக்கரம். நேபி அப்படின்னா வைக்கரம். சுவல் அப்படின்னா தேல். நெக்ஸ்ட்டு 49 4 தான் ஆன்சர். 49க்கு வந்து 4 ஆன்சரு. அப்போ என்ன வரும்னா இயற்கை இன்ப காலம்னா கலித்தொகை. அதே இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள். அதே இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி. அதே வந்து இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. அப்போ என்ன வரும்னா முரளும் அப்படின்னா முழங்கும் அப்படின்னு அர்த்தம். பண் அப்படின்னா வந்து இசைன் அப்படின்னு அர்த்தம். தென்றல் அப்படின்னா பொறுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதே பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஃபார்மா டைகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதே மாதிரி பெட்டரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.